நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து தேவதாசர் அவர்கள் குடும்பத்துக்காக அன்பு ரூபன் முன்னாடி வந்துட்டு அந்த குடும்பத்துக்காக அவருடைய ஊழியர்கள். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான மகிழ்ச்சியின் 2ஆம் மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்க வைத்த கிருபைக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினமும் அதை அபியாசப்படுத்தி நடைமுறையிலே ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொடுத்த தேவதாசருக்காக சோத்தரிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்களை உபயோகப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே அவருடைய போக்கிலும் வரத்திலும் என் தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற என் தேவன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன வசனப்பிரமாக இன்னும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய ஊழியங்கள் பழுகி பெருகவும் பணிக்காக நாங்கள் சபையாராக சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை கொடுத்ததற்காக, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் நீ பேசினதுக்காக உம்மை மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் சோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் துதியும் கனமும் மகிமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.